பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு கிடைக்கும், தேவ மகிமையை காண்பீர்கள். ஆதார வசனம் மார்க்கு 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் கூடாதுதான், தேவனால் கூடாது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அதிசயங்களை காணப்போகும் மக்களே, காரியங்கள் மனுஷனால் கூடாது, நிச்சயம் கூடாது என்றவுடன் தேவனாலும் கூடுமோ என்ற சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகம் ஒரு நாளும் எந்த சூழலில் வரக்கூடாது. தேவனால் கூடாது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று அவரே அறிக்கை செய்தார். இது உறுதிப்படுத்த இந்த வாக்கை பல இடங்களில் பதிவு செய்துள்ளார் ஆவியானவர். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஆதியாகமம் 18 அதைத்தானே சொன்னார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இது நடக்கவே நடக்காது, கூடவே கூடாது, சாத்தியமே இல்லை என்று மனிதன் ஒதுக்கி வைக்கிற காரியங்களை கர்த்தர் எடுத்து செய்து முடிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அங்குதானே கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது. நமக்கு ஆரம்பத்தில் புரியாது, பின்னாளில் தான் கர்த்தர் உலக மக்களுக்கு தான் நடத்தும் விதம் வேறுபட்டது என்றும், முகாந்திரம் இல்லாமல் ஏதும் செய்ய மாட்டார் என்பதும், தான் நீதியுள்ள நியாயாதிபதி என்றும், தான் நல்லவர் உண்மையுள்ளவர் என்பதை காண வைக்கிறார். கடலுக்குள் பாதையை அமைக்க அவரால் கூடும் என்றால் நாம் ஆமேன் என்கிறோம். லூக்கா 1 மலடி என்னப்பட்ட எலிசபெத்து வயது முதிர்ந்த தம்பதிகளுக்கு, புருஷனை அறியாத கன்னி மரியாளுக்கு இருவரின் கற்பத்தை ஆசீர்வதித்தார். ஒருவர் மலடி, இன்னொரு புருஷனை அறியாதவர். சாத்தியமே இல்லை, கருக்கொண்டார்களே. அப்படி செய்தாரே என்றதும் ஆமேன் ஆமேன் அவரால் கூடும் என்கிறோம். அரக்கன் கோலியாத்து இஸ்ரவேல் படைகளை கண்டு விலகி, இஸ்ரவேல் படைகள் அவனை பார்த்ததும் கோலியாத்தை பார்த்து கூடாரத்துக்குள் நுழைந்து கொண்டார்கள். இவன் இந்த சின்ன தாவீதை கொண்டு ஒரே ஒரு கூழாங்கல்லாலை வீழ்த்தினார் என்றதும் அவரால் கூடும் என்கிறோம். 40 வருடங்கள் 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேருக்கு மேலானவர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவையும் இறைச்சியும் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து வழி நடத்தினாரே என்றது நாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம். அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைக்கு கிரீன் கார்டு கிடைக்கும், விசா பெர்மனெண்ட் ஆகும் என்று சொன்னால் 2 அடி பின்வாங்குகிறோம். அது எப்படி? இனி கிரீன் கார்டு யாருக்கும் கிடையாது என்று டிபார்ட்மெண்ட்டே மூடிவிட்டார்களே, இது கர்த்தருக்கு தெரியாது போல என்று நினைப்பது போல மௌனமாகி விடுகிறோம். நம்ம காரியத்தில் அன்று செய்த அற்புதங்கள் இன்றும் நடக்கும், உங்களுக்கு இன்று நடக்கும் என்று சொன்னால் ஏன் ஆமேன் இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை? எங்கேயோ நடக்கும், நமக்கு நடக்காது. இது சாத்தியமில்லை. சாத்தியமான காரியங்களை ஏதேனும் கர்த்தர் செய்யட்டும் என்று யோசிக்கிறோம். சாத்தியமான காரியங்களை நீங்களே செய்து கொள்ளலாமே என்றால் விழிக்கிறோம். ஆம் மக்களே, நாம் மனிதர்கள் என்ற நிலையிலிருந்து தேவ மனிதர்கள் என்ற நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அவர் நம்மை அந்த உன்னத நிலையில் தான் வைத்திருக்கிறார், பார்க்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான வெளியே தேடுங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேதம் எழுதி கொடுத்திருக்கிறது. கொலைசீர் 3:1-3 வரை. இயேசு உன்னதத்தில் இருக்கிற இடத்தில் தானே நாமும் இருக்கிறோம். பரத்தில் அல்ல, பூமியிலே உன்னத நிலையில் வைத்திருக்கிறார். அவரோடு நம்மளை வைத்திருக்கிறார். அவரோடு எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம். சாத்தியமே இல்லாத இயேசு சாத்தியமாக்குவார் என்று உறுதியாக நம்புவதே விசுவாசம். கர்த்தரோடு உள்ள உறவில் ஸ்ட்ராங்காக வேண்டும். தொடர்ந்து இருந்தால் மட்டுமே இந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்பதினால்? வசனம், சாட்சிகளை கேட்பதினால். பின் அறிக்கை செய்து கர்த்தருடைய நேரத்திற்கு விட்டு கொடுத்து பொறுமையோடு நமக்கு கொடுத்த தினப்படி வேலையில் கவனமாய் அவருக்காக செய்கிறேன் என்ற நிலையில் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட மதிப்பு கொடுத்து செய்து வரும்போது அவர் நடத்தி முடித்து உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். விசுவாசத்தை குறித்து எத்தனையோ செய்திகள் கேட்பதனால் மட்டும் விசுவாசம் வளராது. எனக்கு நடக்கும், நடந்தே தீரும் என்று தேவ கிருபையோடு ஒட்டி கொண்டு வாழும்போது அது நடக்கும். உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து கொண்டே சந்தேகப்படாமல் எதிர்பார்ப்போடு இருப்பவர்களுக்கு நடக்கும். இதைத்தான் யோவான் 11 மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பும் முன் இயேசு மார்த்தாளிடம் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று. நாம் சூழ்நிலைகளை, நம் தகுதிகளை இழுத்து கொண்டு வருகிறோம்.
அவர்களை விட்டு உதறிவிடுங்கள். கர்த்தரையே பார்த்து பார்த்து அவரது வல்லமையே தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அன்று செய்தவர் எனக்கு செய்வார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்றோ யாருக்கோ கொடுத்து அதை நிறைவேற்றின வாக்கு உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா பலிபீடத்தை எல்லாம் செப்பனிட்டு சரிபெய்து 450 தீர்க்காதரிசிகள் முன்பாக அக்கினியால் பதிலதிலும் தேவனையே தேவன் என்று முழங்கவில்லையா? அந்த ஒத்த வார்த்தைக்கு ஆண்டவர் அக்கினி இறக்கவில்லையா? நடந்ததே. மார்க் 5ஆம் அதிகாரத்தை 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ இவர் பேசாத மெசேஜே கிடையாது. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். அவளுடைய பணம் அவ்வளவு செலவாகிவிட்டது. எல்லாம் முடிந்து விட்டது. இனி இப்படியே வாழ வேண்டியதான். ஆனால் அவள் இல்லை, முடிவெடுத்தாள். இயேசுவை கேள்விப்பட்டால் நான் போவேன், அவர் என்னை தொட வேண்டாம், நானும் அவரை தொடவில்லை, வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். எவ்வளவு ஒரு விசுவாசம்! தொட்டால் சுகமானாலே. இவையெல்லாம் கேட்டு கேட்டு அவருடைய மகத்துவங்களை தியானித்து எனக்கும் நடக்கும் என்று உறுதியாகிருங்கள். அறிக்கையிடுங்கள், எதிர்பார்த்திருங்கள். நடக்கும், நடந்தே தீரும். உங்கள் விசுவாச அளவின்படியே நடக்கும். என்னென்ன காரியங்கள் சாத்தியமில்லை என்று ஒதுக்கி வைத்தீர்களோ அவற்றையெல்லாம் எடுத்து கர்த்தரிடம் நிறைவேற்றி தாருங்கள். உங்களால் கூடும், நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று பெற்றுக்கொள்ளும் வரை தினமும் எத்தனை முறை வேண்டுமானால் உறுதியாக அறிக்கையிடுங்கள். தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, விசுவாசத்தில் கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருந்தேன். இன்று உமது வார்த்தையால் பலப்படுத்தினமைக்கு ஸ்தோத்திரம். கிடப்பில் போட்ட வாக்குகளை எடுப்பேன். இது ஆகும், எனக்கு ஆகும், அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இந்த கேள்விகளை தூர எறிந்துவிட்டு எனக்கு ஆகும், கர்த்தரால் ஆகும் என்பதை மட்டுமே சொல்லுவேன். பெற்றுக்கொள்வேன், அனைத்தையும் பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்லுவேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எனக்கு நடக்கும், கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி எனக்கு எல்லாம் நடக்கும். இந்த நினைவிலேயே நான் வேலையை செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.